செஞ்சோதி போன்ற அவன் சீர்பாதத்தை நாளும் செஞ்சோதி போன்ற அவன் சீர்பாதத்தை நாளும் நெஞ்சாசனத்தில் வைத்து இருழி வாழ்தல் வேண்டும். பஞ்சாய் பரந்திடும் என் பஞ்சபாதகம் யாவும் பஞ்சாய் பரந்திடும் என் பஞ்சபாதகம் யாவும் அஞ்சேனே தேவன் தஞ்சம் எனக்கு போதும். செஞ்சோதி போன்ற அவன் சீர்பாதத்தை நாளும் நெஞ்சாசனத்தில் வைத்து இடுழி வாழ்தல் வேண்டும். Greetings to you all brothers and sisters in the name of our Lord Jesus. இந்த நாள் ஒரு நல்ல நாள், ஆசீர்வாதமான நாள். இந்த நாளுக்காக நாம் சிந்திப்பதற்காக நான் வேதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த பகுதி இட் டாக்ஸ் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் ஆகுதல். உலகத்தில் நாம் மரங்களை பார்க்கிறோம், களிமண்ணை பார்க்கிறோம். மரமாகவே இருந்தால் அது ஒரு அவ்வளவு பயனுள்ளதாக இல்லை. அந்த மரம் வெட்டப்பட்டு சேர், கட்டில் மற்றும் உபயோகப் பொருட்களாக மாற்றப்படும் போது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படும் போது அது உபயோகத்துக்கு வருகிறது. அதே போல் களிமண்ணும் மாற்றப்பட்டு அது பலவிதமான பொருட்களாக, வீட்டு உபயோகப் பொருட்களாக மாற்றப்படுகிறது. அது இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு யூஸ்ஃபுல் திங்ஸ். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். என்னை பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும். உதவாது என் நீதி உதவாது, நீர் இல்லாமல் என் வாழ்வு நிலையாது. உதவாது என் நீதி உதவாது, நீர் இல்லாமல் என் வாழ்வு நிலையாது. நீர் இல்லாமல் என் வாழ்வு நிலையாது. ஆமஸ்வா, நாங்கள் உடைந்த பாத்திரங்களாக இருக்கோம். நீர் இல்லாமல் நம்முடைய வாழ்வு, எங்களுடைய வாழ்வு நிலையே பெறாது கர்த்தா. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இப்பொழுது நான் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வேத பகுதிக்கு வருவோம். அந்த வேத பகுதியிலே ஒரு மனிதன், அவனை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவன் எப்படி தன்னையே மாற்றிக்கொண்டு ரட்சிப்பை பெற்று பரதேசுக்கு போகிறான். சில நிமிடங்களில் நடக்கின்ற இந்த காரியம் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 42 வரை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. முதலாவது குற்றத்தை உணர்தல். அந்த
ஒரு கள்ளன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து கொள்கிறான். தான் ஒரு குற்றம் செய்தவன், குற்றவாளி என்பதை புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். அடுத்தவன் அதை உணராதவனாக ஆண்டவரிடமே குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான். There is a marked distinction between these two characters. One realizes that he is a accused person, guilty person, and so he repents for his sins. அடுத்த ஸ்டெப், இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா தெய்வ பயம். தெய்வத்திற்கு ஒரு பயம் இருக்கும். தெய்வ பயம் இருந்தால் தான் உணர்ந்ததனுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் போக முடியும். இவன் உடனே தெய்வத்திடம் பயம் இருக்கிறதுனால தான் அவன் என்ன சொல்லுகிறான், நாம் குற்றம் செய்தவர்களாக இருந்தும் நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். வேற இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. He not only realizes his fault, and also he realizes that the other person, Jesus Christ, crucified along with him, he is in a different plane. அவர் குற்றமற்றவர், அவர் நீதிபரர், அவர் தான் குற்றம் எதுவும் செய்யாத ஒரு மனிதர், அவர் தவறாக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். இதுதான் தெய்வ பயம். அடுத்தது, அவன் தான் தண்டிக்கப்பட்டதை உணர்ந்து நியாயப்படுத்துகிறான். நாம் செய்த தகாத காரியத்தைக்காக நாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அது கரெக்டான ஜஸ்டிஸ் என்பதை உணர்ந்திருக்கிறான். அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போகும்போது ஆண்டவரிடம் உடனே சரண்டர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ ரியலைஸ் யுவர் சின்ஸ், தென் you praise God, then you surrender yourself to the Lord. கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டு என்ன சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், சரண்டர் அண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் லார்ட் ரிமெம்பர் மீ. அது ஒரு பெரிய ஒரு அந்த மாறுதலின் விளைவு. இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆல் திஸ் ரிப்பன்டன்ஸ் அண்ட் turning back to good life and turning to Lord. அவர்கிட்ட வந்து அவரை எஞ்சி கேட்கிறார். கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா. Immediately he is saved. Immediately he gets a relief. This relief is not connected to this world, a sinful world where he has committed sin and because of which he is suffering now. Now he is taken to a different plane and நீ என்னோடு பரதேசில் இருப்பார். அவனுடைய ரட்சிப்பு இந்த உலகத்தை பற்றியதல்ல, மேல் உலகத்தை பற்றியது. paradise is taken to paradise immediately. இதை தான் நாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும். டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் different kind. Ordinary person, a sinful person, just going to church person, all these persons are there. Anna, what Lord wants is that he must repent, surrender and live according to the scriptures. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நாம் செய்து வேதத்தின்படி நடக்கும்போது நாம் உடனே ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறுகிறவர்களாகவும் நாம் பரதேசுக்கு மோட்சத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறவர்களாகவும் நாம் அடைவோம். இதை தான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியமே இதுதான். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ நாம் முயற்சி செய்யக்கூடாது. இப்போ இந்த வேத பகுதியில் இருக்கிற மற்ற கள்ளன் அவன் இந்த உலகத்திலே இருக்க முடிவு செய்து விட்டான். இந்த உலகத்துக்காக வாழ்ந்தவன் உலகத்திலே இருந்து உலகத்திலே மரித்து உலகத்தினுடைய வாழ்க்கையாகவே போய்விடுவான். திருந்தினவன் ரட்சிக்கப்பட்டான். அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற சத்தியம், வேதத்தில் இருக்கிற சத்தியம். நாம் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும்.
அந்த ரட்சிப்படைவதற்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாகவே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. அதுதான் இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.